எல்லாருக்கும் வணக்கம். நோஃபேப் டே 30 1 மந்த் முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டாக டே 20க்கு வந்து நான் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட்டிங் பண்ணி அப்லோடு பண்ணுறதுக்கு என்னால் முடியல. ஒரே சோம்பேறித்தனம், சுத்தம் மைண்டு ஒர்க்கே ஆக மாட்டேது. லாஸ்ட்டாக டே 15 வீடியோ போட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வாரம் ஆயிடுச்சுல வீடியோ போடலை. ஒருவேளை ஃப்ளாட் லைனில் மாட்டிக்கிட்டோனோ எனக்கு தெரிய மாட்டேது. ஃப்ளாட் லைன் ஒன்று இருக்குதுங்க நோஃபேபில். என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் வாரத்துக்கு 2 வாட்டி கண்டிப்பாக பான் பார்ப்போம், மேஸ்டர்பேஷன் பண்ணுவோம், ஒழுங்காக வந்து இருக்க மாட்டோம், எனக்கான வாழ்ந்துட்டுருப்போம். பட் இப்போ 1 மாதம் நம்ம ஒழுக்கமாக வாழ்கிறோம் இல்லையா? ஒரு பான் பார்க்காம மேஸ்டர்பேஷன் பண்ணாமல் 1 மாதம் வந்துட்டோம். அப்படின்னும் போது பாடியாலேயும் மைண்டாலேயும் அது ஏற்றுக்கவே முடிய மாட்டேது. இவன் எப்படிடா இத்தனை மாதமாக வந்து பான் பார்த்தான், மேஸ்டர்பேஷன் பண்ணான், ஏன்னா இந்த 1 மாதமாக கிட்டத்தட்ட பானே பார்க்காம மேஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருக்கான், எப்படி? அதை விடக்கூடாது. அவனுக்கு வந்து அர்ஜஸை உருவாக்கணும், டோபமைனை வந்து இது பண்ணணும், பான் பார்க்க வைக்கணும். அப்படி ஏதாவது அவனை பண்ணி, அது வேறு யாரும் பண்ணல, நம்ம உடம்பும் நம்ம மனசும் தான் அதை பண்ணுது. உங்களுக்கு அடிக்கடி அட்ஜஸ்ட் வரும், அடிக்கடி வந்து பான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், மேஸ்டர்பேஷன் பண்ண ஆசையாக இருக்கும். ஏன்னா உங்கள் மைண்டு வந்து அதை கேட்குது, அதை பண்ணுன்னு அவங்களுக்கு கேட்குது. எனக்கும் கேட்குதுங்க, அடிக்கடி கேட்குது. மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. எப்படி 1 மாதம் முடிச்சாச்சு. எனர்ஜி வந்து நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது எனர்ஜி வந்துட்டு. என்னால் வந்துட்டு ஒரு 1/2 ஹவருக்குள்ளே ஓகேங்களா 500 ஸ்கிப்பிங் பண்ண முடியுது, 50 புஷ்அப் பண்ண முடியுது, 50 ஸ்குவாட்ஸ் போட முடியுது 1/2 ஹவருக்குள்ளே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 1/2 ஹவருக்குள்ளே இதை 3மே பண்ண முடியுது அப்படின்னா எனர்ஜி வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? அதுவும் வெறும் 30 நாளில். அடுத்து வந்து ஒரு 48 நாள், ஒரு 70 நாள், ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ எனர்ஜி இருக்க மட்டும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு வந்துட்டு இந்த வாழ்க்கையை பற்றி கவலையே துளி கூட இருக்காது. நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். ஏன்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து பான் பார்க்கணும், மேஸ்டர்பேஷன் பார்க்கணும், அதெல்லாம் இருக்கும். வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஆனால் இந்த 2 வாரத்தில் எனக்கு வாழ்க்கையை பற்றின அவ்வளோ பயம் உருவாகுது, அவ்வளோ கேள்வி உருவாகுது. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வாழ்க்கை என்ன ஆக போகுது, நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், நம்ம எப்படி பணம் சம்பாதிக்க போகிறோம், ரொம்ப பயமாக ஒரு விஷயம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. யூனிவர்ஸுமே அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து காமிச்சிட்டே இருக்குது. ஒரு வேலைக்கு போகாமல் இருந்தால் என்ன ஆகும், பணம் சம்பாதிக்காமல் இருந்தால் என்ன ஆகும், மேரேஜ் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும், அந்த மாதிரி ரொம்ப கவலையாக இருக்குது. மேபி இது வந்து நோஃபேப் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை மாதமும் நடக்கலை. ஒரு 4-5 மாதமாக நான் வந்து நார்மலாக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். பான் பார்த்துட்டு மேஸ்டர்பேஷன் பண்ணிக்கிட்டு மைண்டை வந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் லாஸ்ட் ஒரு மாதமாகவே பானும் பார்க்கல, மேஸ்டர்பேஷன் பண்ணல இல்லையா? அப்போது மைண்டு வந்துட்டு லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டிப்ரெஷனை கொடுத்து நம்ம எப்படியாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம், இந்த கவலையில் இருந்தோம் தப்பிக்கிறதுக்காக பான் பார்த்து மேஸ்டர்பேஷன் பண்ணி வேற ஒரு உலகத்துக்குள்ளே போய் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறது நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிய மாட்டேது, மேபி இருக்கலாம். எனக்கு வந்து 27 வயசு ஆக போகுது. ஒரு ப்ராப்பரான ஒரு கரியர் எனக்கு சுத்தமாக கிடையாது, ஸ்கில்ஸும் கிடையாது. ஜொமேட்டோ ஓட்டிக்கிட்டு அவ்வளோதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்காக தாங்க நான் வந்து ரொம்ப சீரியஸாகவே இந்த நோஃபேப்பை ஃபாலோ பண்ணியே ஆகணுன்றதுக்காக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி நான் வந்து மேஸ்டர்பேஷன் பண்ணுற ஆள். நான் ஒரு மாதம் வர முடியுதுன்னா ஒரு சாலிடான ரீசன் ஒன்று வேணும். என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து நோஃபேப்பை ஃபாலோ பண்ணி அதில் வந்து நான் பெனிஃபிட் அடைஞ்சி அதை வந்துட்டு எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அது மூலயமா பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருக்குது. அந்த ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் நான் 1 மாதமாக ஒழுங்காக போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, இப்போ 1 மாதம் வந்துட்டீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சதுன்னு சொல்லுங்கள். அதுக்காக தான் வீடியோ நான் பண்ணியிருக்கேன். டே 20க்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அது நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து என்னென்னா ஸ்பெர்ம் பற்றி ஒன்று நான் சொல்லியிருப்பேன். அதில் டவுட் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், அதுக்காக அந்த வீடியோ வந்து பண்ணேன். பட் அப்லோட் பண்ண முடியல. அது அப்லோட் ஆகிட்ட பிறகு இந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். ஸோ டே 30ல் வந்துட்டு என்ன பெனிஃபிட் நடந்தது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு எனர்ஜி வந்து கிடச்சிது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். 2வது விஷயம் வந்துட்டு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி, வாழ்க்கையில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகியிருக்கு. 3வது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டாக என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயத்த வந்து நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 3 புக்கு வாங்கியிருக்கேன், அந்த 3 புக்கை படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ரீடிங் ஹேபிட் வந்து உருவாக்கிட்டு இருக்கேன். 4வது வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு என்கிட்ட பேசுனாங்க. நம்ம அதை வந்து உமன் அட்ராக்ஷன் எடுத்துக்கலாமா? 5வது வந்துட்டு என்னுடைய எக்ஸ் லவர் வந்து என்கிட்ட பேசுனாங்க. 5வது விஷயம். அது 2 தான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. ஏன் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா, ஆப்வியஸ்லி என்கிட்ட காசு கிடையாது, மணி சேவிங்ஸ் கிடையாது, ஒரு கரியருக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா? அதனால அந்த பொண்ணு வந்துட்டு அவளுக்கு மேரேஜ் ஆக போகுது,
அவங்களுக்கு வந்து வேற ஒரு பையனை பார்த்துட்ருக்காங்கன்னும் போது அவங்க அப்படி போயிட்டாங்க. ஒரு 4 மாதம் என்கிட்ட பேசவே இல்லை. அவங்க இப்போ என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டுது. ஒரு நாள் உட்காந்து நான் வந்து ஒரு சாங் லவ் சாங்கை கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த சாங் வந்து எனக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்ச சாங்கு. அதை நான் கேட்டுகிட்டே இருந்தேங்க. கேட்டுட்டே இருக்கும்போது அப்போது ஒரு 5 நிமிட்ஸ் உட்காந்து அமைதியாக நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? ஸோ இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நான் அவங்க ஐடி தேடி பார்த்தேன், கிடைக்கல, பிளாக் பண்ணிட்டாங்க போல். ஸோ வாட்ஸ்அப்பில் போயிட்டு அவங்க டிபி பார்த்தேன், டிபி காட்ட மாட்டேது. ஸோ கால் பண்ணி பார்த்தேன், கால் போல், பிளாக் பண்ணிட்டாங்க போல். ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிட்ஸ் உக்காந்துட்டு இருந்தேன். சரி சொல்லாத அப்படியே தூங்கிட்டேன். நைட் டைம் தூங்கிட்டேன். காலை எழுந்து பார்த்தேன், ஆஸ் யூஸ்வல் நார்மலான லைஃப் தான். போகிறோம், நம்ம சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், வரோம். ஈவினிங் வந்து ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணிவிட்டு, அவங்க யாருன்னா என் எக்ஸ் லவரோடைய அவங்க ஃப்ரெண்டு அவங்க. ஸோ அவங்க எனக்கு கால் பண்ணிட்டு என்கிட்ட நார்மலாக பேசுகிறாங்க. என்ன பண்ணுற, எப்படி இருக்கிற, வேறு ஏதாவது வேலைக்கு போயிட்டியா, வீட்டில் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, உன்னை ஏதோ பொண்ணு பார்த்தாங்களே, மேரேஜ் பண்ணிக்க போறியா, ரொம்ப விசாரிச்சுட்டே இருக்காங்க. நான் கேட்டேன், என்னங்க இவ்வளோ விசாரிக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை, உன் எக்ஸ் லவர், அதாவது அவங்க ஆள் வந்து லைனில் இருக்கிறா, பேசு அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்டால் அப்போ அவங்க பேசுகிறாங்க. அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் வந்து நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற அப்படின்னு நான் கேட்டேன். நல்லா இருக்கேன். என்ன மேரேஜ் ஆகிடுச்சா நான் கேட்டேன். இல்லை இன்னும் மேரேஜ் ஆகலை, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து எனக்கு தெரில, எனக்கு வந்து ஒரு நினப்பாகவே இருக்குது. நான் நேற்றுலேருந்து உன்னை நினச்சிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றா நினச்சி ஃபீலிங்காக இருக்குது, நம்ம வந்து ஒன்றா சேர முடியாதோன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ரொம்ப அழுகிற மாதிரி வந்துட்டாங்க. அவங்க பேசும்போது அப்படி தெரியுது அவங்க அழுக வராங்க அப்படின்றது. உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு, அழுவாத நார்மலாக. ஸோ எனக்கு ஒரே ஷாக்கிங் ஆகிடுச்சு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து பையன் பார்த்தாங்களாம். அவங்க வந்து பையன் பார்த்துட்டு அந்த பையன் வந்துட்டு இவங்ககிட்ட ஏதோ ஒரு மாதிரி பேசியிருக்கான் போல். என்ன பேசியிருக்கான்னு தெரிய மாட்டேது. என்கிட்ட அதை அவங்க சொல்ல மாட்டுறாங்க. இல்லை என்கிட்ட அவன் வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான், எனக்கு பிடிக்க மாட்டேது, நான் வீட்டில் வந்து வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவளை நிச்சயம் நடக்க போது அந்த ஸ்டேஜில் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டான், அந்த பையன் வேணான்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ வந்து என்கிட்ட வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று தான் பேசுனாங்க. அவங்க பேசிட்டு வச்சுட்டாங்க. வாட்ஸ்அப்லேயும் சரி, இன்ஸ்டாவிலும் சரி, பிளாக் பண்ணது பிளாக்கில் தான் இருக்குது, இன்னும் எதுவும் அன்பிளாக்லாம் பண்ணல. ஸோ அந்த பாட்டை கேட்டுட்டு நான் ஒரு 5 நிமிட்ஸ் உட்காந்து அவங்க நினச்சி பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போய் தேடி பார்க்குறேன், எதுவுமே கிடைக்கல. அடுத்த நாள் அவங்க வந்து என்கிட்ட அவங்க ஃப்ரெண்டை வச்சு பேசியிருக்கிறாங்க. எனக்கு வந்து இதை நினச்சி பார்க்கும்போது இது உண்மையா இல்லை பொய்யா, இல்லை ப்ளெசிபோவா, இல்லை வந்து நம்மளே வந்து ஒரு பெனிஃபிட்டாக நினச்சிக்கிறோமா, இல்லை யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதை சொல்ல வருதா, இல்லை சப்கான்ஷியஸ் மைண்டாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சான்னு சுத்தமாக தெரிய மாட்டேது. இப்போது நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம சம்டைம்ஸ் எப்பயாவது ஊரில் வந்து யாராவது இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க கால் பண்ணுவாங்க, நம்மளுக்கு சத்தியமாக கால் பண்ணுவாங்க. நம்ம வந்து அம்மாவை பற்றி நினச்சிட்டு இருப்போம், அம்மா கால் பண்ணுவாங்க, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். எனக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப ரேராக நடந்தது. இது ரொம்ப ரேரு. நோ ஃபேப்பில் இருக்கிறவங்க இதை வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நினச்சிட்டே இருப்போம், டக்குன்னு கால் பண்ணுவாங்க அப்படின்னு. இது வந்து நடக்கும்போது ரொம்ப எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு மிஞ்சி போனால் அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு 2 நிமிட்ஸ் பேசியிருப்பாங்க, இந்த பொண்ணு வந்து ஒரு 2 நிமிட்ஸ் பேசியிருப்பாங்க. டோட்டலாகவே ஒரு 5 நிமிட்ஸ் தான். அந்த 5 நிமிட்ஸ் பேசி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே எதுவும் நான் வரேன், அவனை கல்யாணம் பண்ணி எதுவுமே நடக்கலை. ரொம்ப சிம்பிளாக பேசி வச்சுட்டாங்க. அதாவது என்னென்னா, அவங்க என்கிட்ட பேச வர போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு நேற்றே வந்து தெரிஞ்சிருக்கு. அதை தான் அவனை நினச்சி பார்த்துருக்கேன், அவனை தேடி பார்த்துருக்கேன். ஒருவேளை இப்படி இருக்குமோ, நான் அவங்க நினச்சி பார்த்ததுனால அவங்க எனக்கு கால் பண்ணாங்களோ, இது எப்படி நடந்தது எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேது. இது வந்து ஒரு பெனிஃபிட்டுங்க. என்னுடைய எக்ஸ் லவர் வந்து என்கிட்ட ஒரு 2 நிமிட்ஸ் பேசுனாங்க, சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நோ ஃபேப் வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரியான பெனிஃபிட் நடக்குது அப்படின்னு ரொம்ப புரிஞ்சுது. நீங்களுமே நோ ஃபேபில் ஒரு 30 நாள் இல்லை 60 நாள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ரேரான விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேர் நடந்தவனும் இருக்குது, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். என்கிட்டே சொல்லியிருக்காங்க, ப்ரோ நான் நினச்சி பார்த்தோமா அவங்க கால் பண்ணாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக எனக்கு நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்துருப்பீங்க. நம்ம அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது புறக்க ஏறும்போது அவங்க யோசிச்சு, ஐயோ யாரும் நினச்சி பார்க்குறாங்க, இல்லை நாக்கு கடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மள யாரும் திட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை விக்கல் வருதுன்னா ஏதோ சொல்லுவாங்க, கண்ணு துடிச்ச சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களாக வந்து உண்மையாகவே இருக்குதுங்க. அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. இன்னொன்று, உமன் அட்ராக்ஷன். ஒரு பொண்ணு என்கிட்ட பேசினாங்கனால அது வந்து நம்ம எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஜொமேட்டோ ஓட்டுறேன் இல்லையா, ஒரு நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். 10:30 மணிக்கு வந்துட்டு கேஎஃப்சியில் வந்து ஒரு ஆர்ட்ரு வாங்க போயிட்டுருப்பேன். உங்களுக்கு கேஎஃப்சியில் வந்து வெனஸ்டே ஆனால் வச்சுக்கோங்களேன், செம கூட்டமாக இருக்கும்.
கூட்டமாக இருக்கும். ரொம்ப ஆர்டர் வந்து நிறையா பேர் இருப்பாங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கி நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. யாரையும் ஆர்டர் தர மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்டாக் முடிஞ்சு போயிடும். ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அப்போது நான் ஒரு ½ அங்கே நின்றுட்டு இருக்கிறேன். அந்த கடையில் வந்துட்டு ஒரு 2-3 பசங்க, ஒரு 4-5 பொண்ணுங்களை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்துட்டு சண்டை போட்டுருக்கோம். எல்லாம் சண்டை போடுறாங்க. ஐயோ ஆர்டரை குடியா, ஐயோ டைம் ஆகுதியா, குடியான்னு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அங்கே இருக்க பாய்ஸ் வந்து எல்லாரையும் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பொறுமையாக எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போது அங்கே வந்து ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆர்டர்னு கேட்டாங்க. நான் என் ஃபோனை காமிச்சேன். அந்த ஃபோனில் வந்துட்டு இந்த பெரிய பெரிய சிக்கனு, இந்த சிக்கன் பாப்கார்னு, பர்கர்லாம் இருந்தது. ஸோ அவங்க பார்த்தாங்க. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி நான் வெயிட் பண்ணேன். அவங்க போயிட்டு அந்த ஒரு 3 ஐட்டம் ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டு அமுச்சு விட்டாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ப்ரோ இது வந்து உமன் அட்ராக்ஷனா ப்ரோ, எல்லாம் எப்படி நடக்காது, இதெல்லாம் வந்து சும்மா எல்லாருக்கும் நடக்கும் ப்ரோ, நானும் ஜிகியோட எனக்கும் நடக்கும் ப்ரோ சொல்லுவீங்க. இங்கே தான் ஒரு பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்து ஒரு 2 days அப்புறமேட்டு நான் திரும்ப அங்கே போகும்போது அன்றைக்கி வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமு, மதியானம் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு அங்கே இருந்தாங்க. நான் போனேன். அவங்க வந்துட்டு ஹாய் இன்றைக்கி என்ன ஆர்டரு அப்படி கேட்டாங்க. நான் திரும்ப நான் ஃபோன் காமிச்சேன். அவங்க என்ன சொல்ல, ஏன் நீங்கள் வாயில் சொல்ல மாட்டீங்களா அப்படி அவங்க கேட்டாங்க. ஓகேங்களா. நான் வந்து இந்த மாதிரி நான் படித்து காமிச்சேன். சரி விடுங்க சொல்லிட்டு அந்த பில்லு வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்ககிட்ட ஒரு காப்பி ஒன்று ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும். அவங்க அதை பார்த்து பில்லு பார்த்து ஐட்டம் எடுத்து வச்சுட்டு அவங்க 2 கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேன்னு சொல்லி கொடுத்து போயிட்டாங்க. அவ்வளோதான். இது ஜென்ரலாக நடக்கிற சிம்பிளான விஷயம் தான். திரும்பவும் ஒரு 4 days கழித்து நான் போகிறேன். அன்றைக்கி வந்து ஈவினிங் டைம் போகிறேன். அன்றைக்கி செம கூட்டம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பேர் நின்றுட்டு இருப்பாங்க, ஜொமேட்டோ, ஸ்விக்கி மட்டுமே. அப்போ நான் போகிற அந்த பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்காங்க. பில்லை வந்து கவுண்டரை வந்து நின்றுட்டு பில்லு போட்டுருக்காங்க. என்னை பார்த்துட்டு நானும் பார்த்தேன். நான் இருக்கிறத அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க வந்து வேற ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த பில்லை வந்து கொடுத்துட்டு அவங்க பில் கவுண்டரை பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு இன்றைக்கி என்ன ஆர்ட்ரு அப்படின்னு கேட்டாங்க. சுற்றி நிற்கிற அந்த அண்ணா, ஜொமேட்டோ ஓட்டுற அண்ணா, ஸ்விக்கி ஓட்டுற அண்ணா தான் என்ன பார்க்குறாங்க. என்னடா இது, இவ்வளோ நான் நின்றுட்டுருக்கோம், ஒருத்தங்க வந்து என்கிட்ட என்ன ஆர்டர்னு கேட்க மாட்டுறாங்க. நாங்கள் ஃபோன் நீட்டி ஆர்டர் கேட்டுட்ருக்கோம். இவர் வருவாராம், அந்த பொண்ணு வருமா, ஆர்டர் என்ன கேட்குமா. செம்ம கைண்டாயிட்டாங்க அங்கே இருக்கிறவங்களாம். என்னம்மா எங்கள் வீட்டில் ஆர்டர்லாம் கேட்க மாட்டேம்மா இன்னும் அந்த பொண்ணை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்கண்ணா தெரிஞ்சவர்ண்ணா அவர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. தெரிஞ்சவரா அப்படின்னு வந்து ஓகே தெரிஞ்சவராம்ப்பான்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டாங்க. என்னங்க இது, அந்த பொண்ணு வந்து தெரிஞ்சவருங்க அப்படின்னு சொல்லுது என்னை பார்த்து. அது சொல்லிட்டு அவசியமே கிடையாது இல்லையா. 2 நாளில் என்ன ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிட்ஸ் இருக்கும். Day 1 போகும்போது அவ்வளோ கூட்டம். அதில் வந்து அந்த பொண்ணு என்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆர்டர் கேட்டு அவங்க எடுத்து கொடுத்து அமுச்சு விட்டாங்க. 2ஆம் நாள் போகும்போது கூட்டமே இல்லை, மதியானம் டைமு காலியாக இருந்தது. இன்றைக்கி என்ன ஆர்டர் அவங்களே வந்து கேட்டாங்க. 3ஆவது நாள் போகும்போது திரும்ப ரஷ்ஷாக இருந்தது. ஒரு 5-6 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வேற ஒரு வேலை செஞ்சுட்டு, அவங்க வந்து பேக்கிங் பண்ணுற வேலையே கிடையாது, அவங்க பில்லு போகிற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க என்னை பார்த்த உடனே அங்கேருந்து வந்து உங்களுக்கு என்ன ஆர்டர் அப்படி கேட்டு என்னைக்கு பேக்கிங் பண்ணி கொடுத்து அனுப்புகிறாங்க எனக்கு. ஸோ சண்டே ஆகும்போது நான் வந்து அந்த பொண்ணு தெரிஞ்சவரும் சொல்லி எனக்கு அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணி எனக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இது நான் என்னென்ன சொல்ல எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ இது வந்து எப்போ நடந்தது அப்படின்னா, நோஃபெப்ல Day 20 வரும்போது ஃபஸ்ட்டு மீட்டிங்கு, அப்புறம் Day 26 நினைக்கிறேன், 26 or 24 அப்போது செகண்ட் மீட்டிங்கு, இப்போ 28 அப்போ 3rd மீட்டிங்கு, அதுக்கடுத்து 29-30 நான் ஒன்றும் அங்கே போகல, நான் ஒன்றும் அந்த பக்கம் போகல. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்கிட்ட நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. இருந்தாலுமே நான் நம்பர்லாம் வாங்கலை. அவங்க அதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது, லிமிட்டாக இருக்கணும். நம்ம வந்து அவங்களாம் வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்களா சந்தோஷம். நம்மளாலாம் போயிட்டு உங்கள் நம்பர் கொடுங்க அது கூட கேட்டு டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அது பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. மேபி யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்களோ என்னமோ, என்னப்பா இந்த பொண்ணு கரெக்டாக இருப்பா கொடுக்குறாங்களோ என்னமோ. நம்ம எதுவுமே ஆசைப்படக்கூடாதுங்க. கடவுளாக நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் கொடுப்பாரு. நம்மளுக்கு ஆசைப்படுற விஷயம் நம்ம போய் கேட்கணும். எனக்கு இது வேணும் அது வேணும், நம்ம கேட்டால் அது கொடுப்பாரு. உமன் அட்ராக்ஷனில் இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி நிறையெல்லாம் ரொம்ப சிம்பிள். அந்த பொண்ணு அவ்வளோதான் என்கிட்ட அந்த பேக்கிங் பண்ணி தரது அளவுக்கு தான் இருக்கிறாங்க தவிர என்ன பண்ணுற இது பண்ண கேட்கறதே கிடையாது. மேபி அடுத்த வாட்டி நான் போனால் கேட்பாங்க நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த 30 நாளில் உமன் அட்ராக்ஷன் 2 நடந்திருக்குது. ஒன்று எக்ஸ் லவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினது. ஸோ இது வந்துட்டு இந்த பொண்ணு வாண்டா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி பேக்கிங் பண்ணி அனுப்புறது. நம்ம இந்த KFC கூட வச்சுக்கலாம், ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். எக்ஸில் ஒரு ஃபோன் பண்ணது தான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். ஏன்னா அவங்க என்கிட்ட ரொம்ப க்ளோஸான லவ்ங்க. அவங்க ரொம்ப லவ் பண்ணிட்டாங்க என்ன. 2021 வந்து லவ் பண்ணோம் நாங்கள் 2 பேரும். 22, 23, 24 வரைக்கும் லவ் பண்ணோம். 25 வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆகி அவங்க செப்டம்பர் மாதம் கிட்ட ஒரு மாதிரி பிரிஞ்சு போயிட்டோம். ஸோ இந்த வருஷம் 2026 பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சீரியஸாகவே ஒரு பையனை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பையனை பார்த்து பேசி ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த பையன் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க போல் அந்த பொண்ணிட்ட. அந்த பொண்ணு வந்து
ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க போல், என்னன்னு தெரில. அந்த பையன் என்ன பேசினா ஏதுன்னு தெரியல. நான் அந்த பொண்ணு ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசி தெரிஞ்சுக்கணும். அது என்ன தெரிஞ்சுக்கி நான் அவளுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஏன் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னா, நீ வந்து அந்த மாதிரி நினைக்கிற ஆளே கிடையாது, நீ ரொம்ப நல்லவனாக இருந்த. ஆனால் இந்த பையன் வந்து ஒரு மாதிரி என்கிட்ட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான், எனக்கு தூக்கமே வர மாட்டேது. உங்ககிட்ட சொன்னால் கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருக்கும்னு தோணுச்சு, அதை அவன்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். நோஃபாப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதோடு நிறுத்தக்கூடாது, நம்ம இன்னும் போயிட்டேக்கணும். நீங்கள் வந்துட்டு நோஃபாப்பை ஃபாலோ பண்ண நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்னா கேளுங்க. உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண முடிஞ்சது அப்படின்னா என்னுடைய ஜிபே நம்பருக்கு நீங்கள் தான் அமுச்சு விடலாம். ஏன்னா நானும் அடுத்த லெவலுக்கு வளரணும் இல்லையா? நீங்கள் அனுப்புகிற ஒரு 50 100 எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், அடுத்த நாளில் அடுத்த வாரம் எதனா ஒரு நாளில் உங்களுக்கு திரும்பவும் நான் வீடியோ போடுறேன். நன்றி, பாய்.